ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த இரவோடு இரவாகவே உன் வாழ்வில் இருக்கும் எல்லா கஷ்டங்களையும் போக்கி இந்த நாள்தான் உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாகவும் கடைசி இரவாகவும் இருக்கும்படி அற்புதம் செய்வதற்காக தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்தேன். நிச்சயமா இந்த இருள் எப்படி முடிஞ்சு போய் நாளை காலையில் விடியல் வெளிச்சமாக வருதோ அதே போல இந்த இரவோடு இரவாக உன் வாழ்க்கையில் இருக்கும் இருளான கஷ்டங்களை எல்லாம் துரத்தி அடிச்சிட்டு உனக்கான சந்தோஷமான அழகான வெற்றிகரமான விடியலை நாளை உனக்கு கொடுத்தே தீர்வேன் என் செல்லமே. நாளைக்கு நீ முதல்ல காதில் கேட்க போகிற விஷயமும் முதல்ல நீ கண்ணால் பார்க்க போகிற விஷயமும் கூட நல்லபடியாக உனக்கான சந்தோஷத்தை தரும் விதத்தில் இருக்கும்படி நான் செய்ய போகிறேன். இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது கண்டிப்பாக நீ மனம் மகிழக்கூடிய வகையில் நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், ரொம்ப யதார்த்தவாதியாக இருந்தாலும் சரி, அப்பாவியாக இருந்தாலும் சரி, எதிரிகளாக இருந்தாலும் சரி, கெட்டவங்களாக இருந்தாலும் சரி, கோபப்படுறவங்களாக இருந்தாலும் சரி, ஒருபோதுமே யாரையுமே குறைவாக எடை போட்டு விடாதே. ஏன்னா யாருக்கு என்ன திறமை இருக்குதுங்கிறது இங்கு யாராலும் கண்டுபிடிக்க முடியாத விஷயம். நீ ரொம்ப சாதாரணமாக அற்பமாக நினச்ச மனிதர்கள் கூட அற்புதமான வாழ்க்கையை வாழக்கூடிய அளவுக்கு திறமையுள்ளவர்களாக இருக்கலாம். அதனால தான் எப்போதும் யார்கிட்டையும் சண்டை போடாமல் எல்லார்கிட்டையும் சமாதானமாக நல்ல முறையில் பழகிக்கோன்னு சொல்கிறேன். எந்த இடத்தில் நீ இருந்தாலும், எந்த எதிர்பார்ப்பு உனக்குள்ளே இருந்தாலும் நான் உனக்காக அதை செஞ்சு கொடுத்து உன்னை சந்தோஷமாக வாழ வைப்பேன். நீ செய்த நன்றி எல்லாம் மறந்துட்டு உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை நினச்சி நீ ஒருபோதும் நிம்மதி இழக்காதே. நீ செஞ்ச உதவியை மனிதர்கள் வேணும்னா மறந்து போயிருக்கலாம், ஆனால் இந்த வராகியம்மா ஒருபோதும் மறக்க மாட்டேன் என் செல்லமே. எத்தனை இடர் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் காலதாமதம் ஆனாலும் கூட நான் ஒருபோதும் உனக்காக நீ ஆசைப்பட்டு கேட்டதை நிறைவேற்றாமல் விட்டுட மாட்டேன். கூடிய சீக்கிரம் நீ மனம் மகிழ்ந்து மனம் குளிர்ந்து முக மலர்ச்சியோட சந்தோஷத்தோடு நல்லபடியாக எனக்கு நன்றி சொல்லும்படியாக உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி தரப்போகிறேன். நீ எந்த அளவுக்கு பக்தியோடு என்னை நோக்கி நெருங்கி வருகிறாயோ அந்த அளவுக்கு உனக்கான சந்தோஷம் உன் வாழ்க்கையில் உண்டாகும். எப்போவுமே உன்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயங்களை நினச்சி கவலைப்படாத. உன்னால் முடியாதவற்றை பெறுவதற்கு, உன்னால் ஒரு காரியம் சரி செய்ய முடியாததை சரி செய்வதற்கு இந்த வராகி அம்மாவை மட்டும் நம்பு. சில சமயம் நீ எவ்வளவோ முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்கள் சரியாக நடக்காமல் போகலாம். நீ எவ்வளவோ ஆசைப்பட்டாலும் கூட சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல கிடைக்காம போகலாம். இப்படி உன் கைகளுக்குள் இல்லாத, உன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லாத, உன்னை மீறி நடக்கும் விஷயங்கள் எல்லாம் இந்த வராகி அம்மா ஏன் பொறுப்பில் விட்டுடு. கண்டிப்பாக எல்லா வகையிலும் உனக்கான நல்லதை இந்த வராகி தாய் நான் செஞ்சு தருவேன். நேர்மையான மனசோடு இருக்கக்கூடிய உன்னை இந்த மனிதர்கள் புரிஞ்சுக்கலைனாலும் இந்த வராகி அம்மா நன்கு புரிந்தவளாகவே இருக்கேன். உன்னை போல நல்லவங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நான் ஒரு நாள் உனக்கான இந்த நல்ல குணத்துக்கான பரிசை உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷமாக கொண்டு வந்து கொடுத்தே தீருவேன் என் செல்லமே. கண்டிப்பாக நீ நினச்ச காரியங்கள் எல்லாமே உனக்கு வெற்றிகரமாக கைகூடி வரப்போகுது. உன் மனசில் இப்போது என்ன குறை இருந்தாலும் சரி, அல்லது என்ன கவலை இருந்தாலும் சரி, அதை ஏன் பொறுப்பில் விட்டுட்டீனா என் அருளால் நான் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுப்பேன். ஒருத்தருடைய வாழ்க்கையில் அளவுக்கு மீறி அதிக கஷ்டங்களை பார்க்குறாங்கன்னா கூடிய சீக்கிரம் அவங்க மிகப்பெரிய அளப்பரிய அழகான வாழ்க்கையை அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தோடு வாழ போகிறாங்கன்னு தான் அர்த்தம். நீயும் இத்தனை நாள் நிறைய கஷ்டப்பட்டுட்ட. இப்போ உன் வாழ்க்கையில் எல்லாத்தையுமே உன் இஷ்டப்படி உனக்கான நல்ல விதமாக நான் நடத்தி கொடுக்க வந்துட்டேன் என் செல்லமே. இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற சவால்களையும் தடைகளையும் அத்தனையையும் விலக்கி வச்சுட்டு உன்னுடைய குறிக்கோளை நீ அடைவதற்கு நான் உதவிகரமாக இருக்க போகிறேன். இனி எப்போதும் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ மன உறுதியோடு இரு. என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் எளிதாக எடுத்துக்கொள்ளும் தன்மை இருந்ததுன்னா
என்ன நடந்தாலும் அதை சுலபமாக, பொறுமையாக, பக்குவமாக ஏற்றுக்கொண்டு எதிர்கொள்ளும் தன்மை உனக்கு இருந்ததுன்னா அனைத்தையும் சரி செய்ய முடியும். இந்த வராகி அம்மா உனக்கு தடையாக இருக்கும் சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் அனைத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைய சந்தோஷமானதாக மாற்றி காட்டுறேன். இனி வரக்கூடிய ஒவ்வொரு நொடியும் உனக்கான நல்வாழ்க்கை தரும் நிமிஷமாக இருக்க போகுது. என்னை வணங்கக்கூடிய உன் வாழ்க்கையில உனக்கான அழகான விடிவு காலத்தை நான் கொடுத்துட்றேன் என் செல்லமே. என் மேல அன்பை பொழிந்து என் மேல பக்தியோடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய உன்னை எந்த சூழ்நிலையிலும் நான் கைவிட மாட்டேன். இப்போது வேணும்னா உன் வாழ்க்கையில துன்பமும் துயரமும் இருக்கலாம். ஆனா இதை பார்த்து நீ துவண்டு போகாதே. கூடிய சீக்கிரம் நடப்பவை அனைத்தையும் உன் நன்மைக்கானதாக நான் முடித்து கொடுக்கிறேன். சகல செல்வங்களையும் பெற்று நீ சந்தோஷமாய் வாழும்படி நான் செய்கிறேன். கோடி கோடி கணக்கில் வந்து புண்ணியங்கள் உனக்கு கிடைக்கும் என் செல்லமே. முயற்சி செஞ்சு தோத்தவங்க இருக்கலாம். ஆனால் முயன்று தோற்றவர்கள், இந்த வராகி அம்மாவை நம்பி தோற்றவர்கள் ஒருபோதும் சரித்திரத்தில் இடம்பெற்றதில்லை. நீ எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சியோ அதை இன்னும் விடாமுயற்சியோடு அதே சமயத்தில் பக்தியோடு நீ செய்யும்போது உன்னுடைய இறை அருளின் காரணமாகவே உனக்கான விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக வெற்றியை கொடுத்துடும். நல்லதோ கெட்டதோ வாழ்க்கையில் ஒரு இடத்துல நிற்காம போதும் வாழ்க்கை நினச்சி சலிச்சு சோர்ந்து போகாம நீ நகர்ந்து போய்கிட்டே இரு. இன்பமும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வரும்போது அதை ஏற்றுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே போ. துன்பமும் சங்கடமும் கவலையும் வரும்போது அதை சரி செஞ்சு மாற்ற முயற்சி செய். நீ வாடி வதங்கி போய் சோர்ந்து துவண்டு போய் நின்னா அப்புறம் வாழ்க்கையை வாழ முடியாதல்லவா? நதி நீர் போல நிற்காம வளைஞ்சு நலிஞ்சு ஓடிக்கிட்டே இருந்தீனா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மகிழ்ச்சியான அலைக்கடலாக ஆர்ப்பரிக்கும் வெள்ளமாக மாறும். நீ சந்தோஷமா நிம்மதியா வாழ்வதற்கான எல்லா விஷயங்களையும் இந்த வராகி அம்மா உனக்காக செஞ்சு கொடுக்குறேன். நீ எப்போதும் இறை பக்தியோடு என் பக்கத்திலேயே எனக்கு மிக நெருக்கமாகவே இருக்கும்படி எல்லா செயல்களையும் அமைச்சுக்கோ. எதை செய்கிறதா இருந்தாலும் இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டே செய்யும்போது எல்லாமே கண்டிப்பாக வெற்றிகரமானதாகவே இருக்கும். நான் பல உருவங்களில் வந்து பல மனித ரூபத்தில் வந்து எத்தனையோ பேருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது என் அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற உன்னை மட்டும் நான் கைவிட போகிறதில்ல. கண்டிப்பாக உன் வாழ்க்கையை அழகானதாக அற்புதமானதாக நான் ஆக்கி காட்டுறேன். நம்பிக்கைங்கிறது அற்புதங்களை தேடுவதல்ல, மௌனமாக மலரக்கூடிய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை ரசித்து வாழ்கிறது தான். ஏன்னா எல்லா நேரமும் வாழ்க்கை நீ எதிர்பார்த்ததையே நடத்தி கொடுக்காது. அப்படி நீ எதிர்பார்த்ததற்கு மாறாகவே என்ன விஷயங்கள் நடந்தாலும் கூட நீ பொறுமையாக பொறுத்து போயிட்டினா அனைத்தும் சரியாகி விடுவேன் செல்லமே. என்னுடைய கட்டளை இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காதுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. உன் நம்பிக்கையை பலப்படுத்தி உனக்கான சோதனைகளை சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்த வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு. இதுவரைக்கும் உனக்கு தடங்களாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது உனக்கு நன்மையாக மாறப்போகுது. இதுவரைக்கும் உனக்கு கஷ்டமாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போது உனக்கு சுலபமாக, சுமூகமாக, நல்லதாக, நன்மை தரக்கூடிய விதத்தில் நடக்கத்தான் போகுது. இவங்க என்ன நினைப்பாங்களோ அவங்க என்ன நினைப்பாங்களோன்னு யோசிக்கிறத விட்டுட்டு உன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீ எல்லா விஷயங்களையும் உனக்கு பிடிச்சது போலவே செஞ்சுக்கிட்டு இருந்தீன்னா கண்டிப்பாக அதற்குரிய நன்மை உனக்கு கிடைக்கும். இந்த வராகி அம்மாவும் உனக்கு ஆறுதலாக துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் ஆனந்தத்தை வரவழைப்பேன். எப்போதும் நீ நேர்மறையாக இரு. எல்லா நல்ல விஷயங்களையும் நான் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. இப்போ கூட உன் வாழ்க்கையில் எதுவுமே முடிஞ்சு போல நீ மட்டும் முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கை மாறும். உன்னுடைய பேச்சை கேட்டு மற்றவங்க நடந்து கொள்ளும் விதத்திலும் நீ செய்கிறதை பார்த்து எல்லாரும் திருந்தி அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கிற விதத்திலும் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருந்து பல விஷயங்களை உன் மூலமாகவே நடத்தி காட்ட போகிறேன். நீ எப்போதும் நிதானத்தை கடைப்பிடு. இந்த வராகி அம்மா உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அழகானதாக ஆக்கி கொடுக்குறேன். உன் வாழ்க்கை வீணா போயிடுச்சுன்னு மட்டும் நினச்சி வருந்தாதே என் செல்லமே. நீ எதிர்மறையாக நினைக்கிறத மட்டும் யோசிச்சுட்டு எல்லாமே நல்லதாக தான் நடக்குது.
எல்லாமே நன்மைக்கு தான் நடக்குதுன்னு நேர்மறையாக சிந்திக்க தயாராகு. இந்த வராகி அம்மா அனைத்தையும் சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் ஒப்படைப்பேன். நீ ஒருபோதும் யாரையும் கடுஞ்சொற்கள் கொண்டு திட்டாதே. அவங்க தான் பெருசு, இவங்க தான் பெருசு, நீ என்னவோ தாழ்ந்த பிள்ளை போலவும், மற்றவங்கெல்லாம் வசதியான வாழ்க்கை வாழ்றதால அவர்களெல்லாம் மேன்மையானவர்கள் போலவும், நீ என்னவோ ரொம்ப சாதாரண ஆள் போலவும் உன்னை சராசரியாக, தாழ்வானதாக, தரக்குறைவாக நினச்சிக்காதே. இந்த உலகத்தில் அப்படி வேற யாராவது உன்னை மட்டமாக நினச்சாலும், மட்டம் தட்டி பேசினாலும், இழிவாக பேசினாலும் கூட உன்னை பாரபட்சம் பார்க்கும் நபர்களிடமிருந்து கொஞ்சம் விலகியே இரு. ஏன்னா காசு, பணம், வசதியெல்லாம் இந்த உலகத்தில் மட்டும்தான் செல்லுபடியாகும். இந்த வராகியம்மா அதெல்லாம் ஒரு துளி கூட, ஒரு நொடி கூட நான் நினச்சி பார்க்க மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் படைச்ச எல்லா பிள்ளைகளும் எனக்கு சமம்தான். இன்னைக்கு ஒருத்தன் உச்சத்தில் இருக்கானா, நாளைக்கே அவன் கீழே இறங்கி வரலாம். இன்னைக்கு நீ கீழே இருக்கிறாளு, நாளைக்கே உச்சத்தில் ஏறி உயரத்தை தொட்டு வாழ்க்கையை வசதியா சுகபோகமாய் வாழ முடியும்படி நான் செய்வேன் என் செல்லமே. நீ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே நல்லதை செய். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையை முன்னுக்கு கொண்டு வருவேன். இப்போது உன் நிலைமை எப்படி இருந்தாலும் சரி, கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக உன் வாழ்க்கையை மேம்படுத்தி நான் முன்னேற்றம் அடைய செய்வேன். இப்போ கூட ஒன்றும் எதுவுமே காலதாமதம் ஆகிடலை. உன் மனசு வேணும்னா உனக்கு எதிர்மறையான எண்ணங்களை கொடுத்து உன்னை முன்னேற விடாமல் செய்யலாம். ஆனால் உன் மனசில் இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கிட்டினா அந்த எதிர்மறை எண்ணங்களும் ஒன்றும் இல்லாமல் தூள் தூளாக சுக்குநூறாக உடைந்து போகும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன் எண்ணங்களுக்கு ஏற்றாற் போலவே உனக்கான நல்ல வாழ்க்கையை இந்த வராகி அம்மா அமைச்சு தரப்போகிறேன். நீ என்னை பார்ப்பதற்காக என் ஆலயத்துக்கு வர முடியலையே நினச்சி வருத்தப்படாத. இதோ நான் எப்போதும் உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய உத்தரவு இல்லாமல், என்னுடைய கட்டளை இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே நடக்காதுங்கிறத நீ முழுசாக நம்புறதானே? கொஞ்சம் பொறுமையாயிரு. சரியான நேரத்தில் நீ கூடிய விரைவில் என் ஆலயத்துக்கு வந்து எனக்கு நன்றி சொல்லக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையில் ஒரு அழகான நல்ல விஷயத்தை நடத்தி தருவேன். நீ ஒருபோதும் பதற்றப்பட கொள்ளாதே. என் அருள் எப்போதும் முழுமையாக உனக்கு இருக்குன்றத நீ ஞாபகம் வச்சுக்கிட்டு செயல்படு. எல்லா சுமைகளையும் மனசில் போட்டுக்கிட்டு வேற வழி இல்லாமல் எல்லாத்தையும் சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருப்பேன். நீயும் பொறுமையாக இருந்தினா உனக்கான இலக்கை கண்டிப்பாக வெற்றிகரமாக அடைய முடியுமென்னு செல்லமே. தினம் தினம் நகர்ந்துக்கிட்டே இருக்க இந்த கடிகார முள் போல தான் உன் வாழ்க்கையும் ஒரு இடத்துல நிற்காம நகர்ந்து போய்கிட்டே இருக்கும்படி பார்த்துக்கோ. நீ போகிற இடத்திலெல்லாம் உனக்கு துணையாக நான் இருந்தே தீருவேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். உனக்கு துணையாக இந்த வராகி அம்மா இருப்பேன்றதையும் எப்போதும் நான் உன்னை கைவிட மாட்டேங்கிறதையும் நீ தெரிஞ்சுக்கணும் என் செல்லவே. என்னுடைய உதவி இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாகவும் நடக்காது, தவறாகவும் முடியாது.